வணக்கம். லீகல் புக்கே என்ற இந்த சேனல் மூலம் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு பொதுமக்களுக்கு பலன் உள்ள வகையில் இருந்து வருகிறது. தற்போது இந்த வீடியோவை பார்த்து வரும் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திவிடவும். இந்த சேனல் மூலம் வெளியிடப்படும் ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு எளிதில் வந்தடையும். அவை உங்களுக்கு பலனுள்ள வகையில் இருக்கும். இன்றைய தினம் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, வங்கிகளில் ஏலம் விடப்படுகின்ற சொத்துக்களை நாம் ஏலத்தில் கலந்து கொண்டு அதை வாங்க முற்படுகின்ற போது அந்த சொத்து குறித்து நாம் எந்தெந்த வகையில் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகும். ஒரு சொத்து ஏலத்தில் வருது, நான் ஏலத்தில் கலந்துக்கிட்டு தொகையை செலுத்தினேன், எனக்கு அந்த சொத்து ஏலத்துக்கு வந்துருச்சு. வந்த பிறகு பார்த்தா பல பிரச்சனைகள் இருக்குப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, ஏலத்தில் வந்துருச்சு, ப்ராப்பராக ஏலம் விட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சி இவர் வாங்கிட்டு பல பிரச்சனைகளில் சந்திக்கிறார். சொத்து கைக்கு வந்த பாடும் இல்லை, பிரச்சனை தீர்ந்த பாடும் இல்லை, பணம் வங்கிக்கு போன மாதிரி இருக்குது, எனக்கு எந்த விதத்திலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு சிலர் பாதிப்படைகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நபர் 1,00,000க்கும் மேற்பட்டு கடன் பெற்று அவ்வாறு கடன் பெறுகின்ற போது அந்த கடன் தொகைக்கு ஈடாக தன்னுடைய அசையா சொத்தை ஈடுகாட்டி கடன் பெற்று விடுகிறார். வங்கி குறிப்பிடுகின்ற தேதியில் அசல் மற்றும் வட்டி தொகையை செலுத்த தவறியதால் 1,00,000க்கும் மேற்பட்ட கடனாக இருப்பதாலும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதாலும் அசல் மற்றும் வட்டி செலுத்தக்கூடிய பல முறை அறிவிப்பு கொடுத்தும் கடன் பெற்ற நபர் செலுத்த தவறியதன் விளைவாக அந்த சொத்து சர்ஃபேசி ஆக்ட் படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு அந்த சொத்து சர்ஃபேசி ஆக்ட் படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கடன் கொடுத்த நபருக்கு, அதாவது கடன் வாங்கிய நபருக்கு கடன் கொடுத்த வங்கியினர் உரிய சட்ட அறிவிப்பு கொடுத்த போதிலும் அந்த தொகையை செலுத்த தவறினால் சர்ஃபேசி ஆக்ட் படி அவர்கள் அந்த சொத்தை கைப்பற்றி, இந்த கைப்பற்றுதல் என்ற இடத்துல சிம்பாலிக் பொசிஷன், ஃபிசிக்கல் பொசிஷன் இருக்கும். பெயரளவில் பொசிஷன் எடுத்ததாக வங்கியினர் சொல்வாங்க, அது நமக்கு போதுமானது அல்ல. ஃபிசிக்கல் பொசிஷன் எடுத்திருக்கணும். சார், ஃபிசிக்கல் பொசிஷன்றது என்ன? அதாவது கடன் பெற்ற நபரின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த கடன் வாங்குவதற்கு ஈடுகாட்டிய சொத்து கடன் பெற்ற நபரிடம் இருந்து வங்கியினர் மீட்டு கொள்ள வேண்டும். அதை தன்னுடைய கைகளில், அதாவது வங்கியினர் தங்கள் கைகளில் கொண்டு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பில் வைத்து கொள்ள வேண்டும். தட் இஸ் ஃபிசிக்கல் பொசிஷன். சிம்பாலிக் பொசிஷன்றது டாக்குமெண்ட்டில் மட்டும் இருக்கும், ஆனால் பொசிஷன் வேற ஒருத்தர்கிட்ட இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஃபிசிக்கல் பொசிஷன் எடுத்துருக்கணும். சர்ஃபேஸ் ஆக்ட் படி உரிய நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். எது? அந்த ஏல நடவடிக்கைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அந்த நோட்டீஸை வாங்கிட்டும் அவர் பணம் கட்டாமல் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் எந்த தேதியில் எத்தனை மணிக்கு எந்த இடத்துல ஏலம் நடைபெறுது அப்படின்றதெல்லாம் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த பப்ளிக் நோட்டீஸில் இவர் பேர் இருக்கணும், ப்ராப்பர்ட்டி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கணும், கடன் வாங்கின நம்பர் எல்லாம் கிளியராக இருக்கணும், ஏல டேட்டு, ஏல டைமு, பிளேஸ் ஆஃப் ஏலம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி ஏலம் நடக்கணும்.
ஏலம் நடந்தபோது யார் யார் ஏலம் கலந்துக்கிட்டாங்க எப்படின்றது அது அந்த ரூல்ஸ் அண்ட் சர்ஃபேசி ஆக்ட் படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஏலம் விடப்பட்டிருந்தால் ஏலம் பெற்ற சொத்தை நாம் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ பொசஷன் எடுத்தாங்க இல்லையா, அதுவே சர்ஃபேஸ் ஆக்ட் படி பொசஷன் எடுத்தாங்களான்றதை பார்க்கணும். ப்ராப்பராக பொசஷன் எடுத்திருந்தாங்கன்னா ஓகே. ப்ராப்பராக பொசஷன் எடுக்காமல் அது சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு இருந்ததுன்னு வச்சிங்க, அதை நீங்கள் ஏலம் எடுக்கும்போது தவிர்த்துறது நல்லது. பொதுவாக இந்த கடன் வாங்கிய நபருக்கு அந்த சொத்து எப்படி பாதிக்கப்பட்டது, பூர்வீகமாக பாதிக்கப்பட்டதா, அல்லது அவர் கிரயம் வாங்கினாரா, இல்லை அவருக்கு அவங்க ஃபேமிலியில் பார்ட்டிஷன் ஆகி பார்ட்டிஷன் மூலிமா அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு வந்ததா, அவர் தான் ஃபுல் ஓனரா, அவர் பேரில் தான் சேல் டீட் இருக்கா, பேரண்ட் டீட்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கடன் வாங்கிய நபர் பேரில் தான் பத்திரம் இருக்குதுன்னு வச்சுங்க, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் ஒரு பேருக்கு மாறி இருக்கா, பட்டா மாறி இருக்கா, சிட்டா அடங்கல் மற்றதெல்லாம் அவர் பேரில் கரெக்டாக வருதா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யார் பேரில் செலுத்திட்டு வர்றாரு, மின் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இபி கட்டணம் யார் பேரில் செலுத்தி வர்றாரு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் இவர் செலுத்திட்டு இருக்கிறாரா, வாட்டர் டேக்ஸ்லாம் இவர் செலுத்திட்டு வராரா, இப்படி அனைத்து விதமான வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட சங்கதிகளை எல்லாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். கடன் வாங்குற பேரில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். சரி, இதை கடன் வாங்கிட்டு கடன் தொகையை முழுசாக செலுத்திட்டாரா, எவ்வளோ செலுத்தினார், எவ்வளோ செலுத்தலை, எவ்வளோ அசல் இருக்குது, எவ்வளோ வட்டி இருக்குது, எவ்வளோ தொகை செலுத்தணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏல நடவடிக்கை. ஏல நடவடிக்கை சர்ஃபேஸ் ஆக்ட் படி ஏல நடவடிக்கை விட்டுருக்காங்களான்னு பார்க்கணும். எல்லாம் கரெக்டாக ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த ஏலத்துக்கு வந்த சொத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு ஏலம் எடுக்கலாம். ஏலம் எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறீங்க இல்லையா, வாங்கிறதுக்கு முன்னாடி அதாவது பேங்க்கு ஃபிசிக்கல் பொசஷன் எடுத்துடுச்சு இல்லையா, எடுத்துட்ட பிறகு அந்த அது சில ஃபிசிக்கல் பொசஷன் எடுத்து 6-7 வருஷம் கழிச்சு கூட ஏலம் விட்டுருப்பாங்க, 10 வருஷம் கழிச்சு கூட ஏலம் விட்டுருப்பாங்க. இல்லை சில இடையில் கேஸு டிஸ்பியூட்லாம் இருந்திருக்கும், அப்பீல் பெண்டிங் அது இதுன்னு ஏன்னா இருந்திருக்கும், அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். ஒன்று, ஏலம் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிட்ட பிறகு தான் ஏல நடவடிக்கைக்கு வருவாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். ரெண்டாவது ஏலத்துக்கு வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான டேக்ஸ் எல்லாம் பேங்க்கு பே பண்ணிடுச்சா, அதே வாட்டர் டேக்ஸு இபி என்னென்ன இது, அவன் வேறு எங்கன்னா லோன் வச்சுருந்தானா, அதில் வேறு எதுனா ப்ளட்ஜஸ் இருக்கா என்னெல்லாம் பார்க்கணும். சும்மா ஈஸியில் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் தேர் இஸ் நோ டிஸ்பியூட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் எதுவுமே காட்டலை அப்படின்றதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் அதில் வரும். அது A1 மாதிரி அது போயிட்டு வெளியில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி உண்மை என்னவோ அதுதான் வெளியே கொடுக்குறதெல்லாம் நான் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ஓசி நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் வெளியே தள்ளுது. அதனால் ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பியூட் இருக்கா இல்லைன்னு நீங்கள் நல்ல முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த கடன் வாங்கினவருக்கும் அந்த சொத்துக்கும் இனி எவ்வித சம்பந்தமும் இல்லை. இந்த வழக்கு சம்பந்தமான சொத்துக்கள் குறித்து நீதிமன்றத்திலோ அல்ல நடுவர் மன்றத்திலோ எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை. வங்கி அந்த சொத்தை கைப்பற்றிய பின்பு அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரித்தொகைகளையும் செலுத்திவிட்டது. தற்போது வங்கி மட்டுமே அந்த சொத்துக்கு உரிமைதாரராக உள்ளனர். அவர்கள் அதனை சர்ஃபேசி ஆக்ட் படி ஏலம் விட தயாராக உரிமைதாரராக உள்ளனர். அவர்களிடமிருந்து சொத்தை நான் ஏல நடவடிக்கையில் கலந்து கொண்டு ஏலத்தை பெற்று ஏல ரசீது பெற்று அந்த ஏல ரசீதை முறையாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து என்னுடைய பெயருக்கு பெயர் மாற்றம் செய்து கொண்டு சுவாதீனத்தை நான் எடுத்துவிட வேண்டும். வங்கிக்கிட்டேருந்து சுவாதீன ரசீது வாங்கிக்கணும், மன்னிக்கணும். இப்படி ஏல நடவடிக்கைகளுக்கு முன்பாக
ஏல நடவடிக்கையில் கலந்து கொண்டு அந்த சொத்தை வாங்குவதாக இருந்தால் இப்படியெல்லாம் பரிசீலனை செய்த பின்பு நீங்கள் அந்த சொத்துக்களை கிரயம் வாங்குவது சாலச் சிறந்தது. அப்பொழுதுதான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தள்ளிக்கொண்டு போக முடியும், சந்தோஷமாக கழிக்க முடியும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.